வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம் தம்பிகளா தங்கைகளா, இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறையை நிரப்ப போறோம். சிறை நிரப்புறோம். சிறை நிரக்கும் போராட்டம் நிரப்புறோம். முதலமைச்சர் அவரே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறையை நிரப்பலான்ட்டு நேத்து தான் பேசினாரு கடலூர்ல. பேசினு இருக்கும் போது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அவரோட டாடி என்னது சிறைய நிரப்ப போறியா, ஃபர்ஸ்ட் உன்னை நீக்கிட்டு நான் வேற ஒருத்தரை நிரப்புறேன்டா அந்த பிளேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து சைலண்டா தான் இருந்தாரு. கெட் லாஸ்ட். இன்னைக்கு வயலண்டா கெட் லாஸ்ட் மிஸ்டர் அன்புமணி. நீ என் பையனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் பேச்ச கேட்காம இந்த கட்சியில இருக்க கூடாது, கிடையாது, போடா வெளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பரை தூக்கி கடாசுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அன்புமணி அவர்களை காலி பண்ணி விட்டாரு. நீ இனிமேட்டு தலைவர் போஸ்டிங்ல இல்லை, உன்னை நான் நீக்குகிறேன் அப்படின்னு நீக்கி விட்டாரு. இன்னைக்கு பூரா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாமக ரோஸ்ட். இப்பதான் தெரியுது நீ எல்லோ டி-ஷர்ட் போட்டேன்னு. எஸ், இது லைட்டா ஆரஞ்சு டி-ஷர்ட் தான், பட் வீடியோல நீங்க பாக்கும்போது தெரியும் எல்லோ விஷா தெரியும். கொஞ்சமாச்சும் மேட்ச் பண்ணனும்ல. எல்லோங்க சிஎஸ்கே ஒரு சைடுனா நெக்ஸ்ட் மஞ்சளா ஒரு மஞ்சள். சோ முழு ரோஸ்ட் நம்ம வீடியோல பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் செய்து உதவும் எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேத்து நம்முடைய வீடியோ பார்த்து உதவிய கிரண் பாஸ், புகழன், அருள் செல்வன், அப்புறமா நம்முடைய அருமை சகோதரர் நிக் முனிஷ், இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க பாமக ரோஸ்டுக்குள்ள போலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு நடைப்பயணம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, போய் எல்லா மக்களையும் சந்தித்து எல்லா தொண்டர்களையும் சந்தித்து தன்னுடைய ஆதரவை திரட்டி வருகிறார். மக்கள் ஆதரவுனா அவருக்கு கட்சியில பிரச்சனை, அப்பாக்கும் பையனுக்கும் வந்து உட்கட்சி பூசல், அதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இருந்தாலும் பாத்தியா நான் எவ்வளவு பெரிய கெத்து பாத்தியா, என்ன பாக்க எவ்வளவு மக்கள் வராங்க பாத்தியா, நீங்க இல்ல கட்சி, நான் தான் கட்சி. இது வந்து உங்க அப்பா காட்டுறாரு, நான் தான் கெத்துன்னு. சோ வந்து நீங்க வந்து சுற்றுப்பயணம் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கோ மக்கள் குறைகளை கேட்கறதுக்கோ நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் போஸ்டிங்காக தப்பான எண்ணோட்டத்தில் தெரியாதீர்கள். அவர் வந்து போறது வந்து என்னுடைய கெத்தப்பார், நான் தான் முழு பாமக அப்படின்ட்டு அவங்க அப்பாக்கும் சொல்றாரு, ஏடிஎம்கேக்கும் சொல்றாரு, பிஜேபிக்கும் சொல்றாரு. பெட்டிக்காக அதானே கரெக்டா இல்லையா? எலெக்ஷன் டைம் பெட்டி அண்ட் போஸ்டிங். ஆமா. சோ இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் போது நேத்து வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து பேசும்போது என்னங்க பெருசா ஒன்னும் பேசிருக்க போறது இல்ல, இவருக்கும் விஜய்க்கும் தெரிஞ்சது ஒண்ணுதான், திமுக ஆட்சியை அகற்றணுங்க. மது மாநிலமா மாறிட்டு வருது, கஞ்சா மாநிலமா மாறிட்டு வருது, போதை பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, பெண்கள் பாதுகாப்பா நடமாட முடியலங்க. அங்க எவ்வளவு பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களால நடமாட முடியல, தெரியலையே. சோ ஏதோ ஒண்ணு பேசி திமுக ஆட்சியை வந்து சொல்லிட்டா கழிச்சிரு. போன 10 வருஷம்னா எங்க ஒரு என்ன ஆட்சி இருந்துச்சு? மதுவே இல்லங்க, எதுவுமே இல்ல, கஞ்சாவே இல்லங்க, பெண்கள்லாம் ஜாலியா 11 o'clock 12 o'clock இருந்தாங்க. ஒரு பாலியல் வன்புணர்வு நடக்கல, ஒரு ரேப் கேஸ் நடக்கல, ஒரு கொலை நடக்கல, ஒரு கஞ்சா பிடிப்படல. இல்ல 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 இல்ல. ஏன்னா போன 10 வருஷம் நான் எப்படி இருந்தேன் என்றால் கண்ணு மூடின்னு காது மூணு வாய முடியும் இப்படி இருந்தேன் போன 10 வருடம். இந்த 4 வருடங்கள் மட்டும் திமுக ஆட்சியில் இருக்கும் காரணத்தினால் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ள. சோ வந்து உட்காந்து பேசிட்டாரு நேத்து. தமிழ்நாடுன்ற பேரை கஞ்சா நாடா மாத்தணுமா? அந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் இங்க இருக்குங்க. கஞ்சா நாடா மாத்தணுமா? பேர் மாத்தணுமா? டெல்லியில தமிழ்நாடு பேரை மாத்த போறாங்களாம். என்னன்னு மாத்த போறாங்க தெரியுதுமா? தமிழ்நாடுன்னு பேரை மாத்திட்டு கஞ்சா நாடுன்னு வைக்க போறாங்களாம். பத்தாலும் அதான் வித்துட்டு இருக்கிறான் உடனடியா. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சி சரியா செய்யவில்லை, இங்க கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, சோ கஞ்சா நாடா மாத்துங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு லாஸ்ட்ல சொல்லிட்டாரு, தம்பி தங்கைகளா ரெடியா இருங்க, இன்னும் 2 மாசத்துல நம்ம சிறைய நிரப்பும் போராட்டம் ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து சிறை நிரப்பும் போராட்டம் தயாராக தேதி நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் போய் சிறையை நிரப்பணும். எதுக்கு? நம்ம 15% இடஒதுக்கீடு காது. இன்னும் 2 மாசம் தான், எல்லாரும் ரெடியா இருங்க. ஏன் குடும்பங்கள்லாம் பார்க்க கூடாது, சிறை நிரப்பணும். திருப்பி நான் சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் வந்து படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்க ஏசில இருப்பாங்க, அவங்க ஏன் சரியா நிரப்பணும்? நீங்க எதுக்கு இருக்கீங்க கீழே? பொண்ணுங்களா வரமாட்டாங்க. அவங்க வந்து எதனா ஃபங்க்ஷன்ஸ்னா வருவாங்க, எதனா மாநாடுனா அவங்க வந்து நான் ஸ்டேட் ஷோ மாதிரி அங்க மேல நின்று பேச சொல்லுவேன், ஆர்கனைஸ் எல்லாம் பண்ண சொல்லுவேன். பட் சிறையை நெருப்பத்துக்குலாம் கீழே இருக்காங்க, அவங்க நிரப்பிப்பாங்க, அவங்க நிரப்புவாங்க. அவங்க தமிழ்ல வரமாட்டீங்களா? ஒரு 5 லட்சம் பேர் போதும். நீ என்ன பண்ணுவ? நான் முன்னாடி நின்று ஓடி போயிடுவேன் பின்னாடி.
போலீஸ் தத்தின்னு வந்து ஓடிடுவேன். இதெல்லாம் என்ன பாவமா சிறைய நிரப்பும் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுமா? இவரு ஏன் இந்த சிறைய நிரப்ப சொல்றாருன்னா, இடஒதுக்கீடுல நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணி. இடஒதுக்கீடு இன்னும் இடஒதுக்கீடு இல்ல, கிட்டத்தட்ட 1250 நாள் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியே இவங்க வந்து இன்னுமே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. எதிர்த்து நம்ம பெரிய போராட்டம் பண்றோம். கிட்டத்தட்ட 1250 நாள் ஆச்சு. மோடியை போய் கேள்வி, ஆனா இங்க ஏன் கேட்டுக்கிற? கிட்டத்தட்ட 1250 நாள் ஆச்சு. 1250 நாள் ஆச்சுன்னு ஒரு 4 வாட்டி சொல்லிட்டாப்ல. இந்த 1250 நாளும் நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுதான் கேக்குறேன் நானு. எலெக்ஷன் அடுத்த வருஷம் வருது, எல்லா ஆப்சென்ட்டுங்க. எம்பி திமுக தவறாங்க. எம்பிலேயே லோவஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். பெரிய பெருமை உங்களுக்கு, மிகப்பெரிய பெருமையை வாங்கிட்டு நீங்க வந்து உக்காந்துட்டு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ எலெக்ஷன் வருது, 1250 நாளும் போராட்டம் பண்ண வேண்டியது தானே. இவ்வளவு நாள் ஜாலியா போய் எங்கேயோ தூங்கிட்டு. தெரியும்ல இவரு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? கட்சி ஆபீஸ் எங்கயா இருக்கு? இதுங்க பனையூர் இதுன்னு சொல்லிட்டு பனையூருங்க இவரோட கட்சி ஆபீஸ். எங்க 2 ஆபீஸ் இருக்குதுங்க. ஏங்க நீங்க அவங்க அப்பாவை விட்டுருங்க, சிட்டிலேயே இருக்கு. சிட்டிலேயே 2 இருக்கா? ஆனாலும் பனையூர்ல 1 இருக்கு. பனையூர்ல இன்னொருத்தர் இருக்காரு தெரியும்ல. வீடியோ போட்டுன்னு இருக்க அவரு வருங்கால முதலமைச்சர் யார் சொன்னதே தெரியும். அந்த பனையூரும் இந்த பனையூரும் சேர்ந்தா எப்படி இருக்கா தமிழ்நாடு? அருமையா இருக்கும். அப்பா பேச்சு கேட்காது, அப்பா பேச்சு கேட்காது. இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா, அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த பதவி வெறிங்க, பதவி வெறி. அந்த வெறி ஒரு இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாமக வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை பார்த்து வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல்ன்றான். ஆனா இங்க உன்னை தூக்கி போடுற அளவுக்கு வாரிசு அரசியல் வந்து இருக்கு. பிரச்சனை ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா முகுந்தனாலதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் எதுல வருதுன்னா வாரிசுல, குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை. முழு வாரிசால ஒரு கட்சியை அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க வந்து இன்னும் பார்த்து திமுகவை கேள்வி கேக்குறீங்களே. நீங்களாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்க மூஞ்ச கண்ணாடியில பாப்பீங்களா? கேக்குறேன். உங்க அப்பாவே அரவணைச்சு போக முடியாதவரு எப்படி மக்களை அரவணைச்சு போவாரு? ஏங்க நான் சொல்றேன், வாரிசு அரசியலா இருந்தாலும் எப்படி நல்ல மாதிரியா நடத்தணும்ன்றத திமுகவை பார்த்து கத்துக்கோங்க, காங்கிரஸ பார்த்து கத்துக்கோங்கன்ற. நானு அங்க அப்பா அம்மா அச்சுக்கிறாங்களா? அப்பாவும் பையனை அச்சுக்கிறானா? அங்க அம்மாவும் பையனை அச்சுக்குதா? அண்ணன் தங்கச்சி அச்சுக்கிறாங்களா? யாரும் அச்சுக்க மாட்டாங்க. புதுசாகுது. ஏன்னா நம்ம மக்களுக்கு பணி செய்யணும், அதுதான் முக்கியம். நம்ம பெட்டி வாங்கி ரொப்புறதுக்காக சண்டை போடக்கூடாது. இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, 50 வருஷம் பொது வாழ்க்கை, 50+ தான். அத்தனை வருஷமும் பொறுமையா வெயிட் பண்ணாரு. ஏன்? அப்பா இருக்காரு, அப்பா பாத்துப்பாரு. அப்பா காலத்துக்கு அப்புறமா வேணா நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட்டு முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் புள்ள. அது புள்ள. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தான் இருந்தாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தான் தலைவர் பொறுப்பையே எடுக்கிறாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய முயற்சியால சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னுடைய திறமையால எப்படியோ முதலமைச்சர் ஆனாரு. ஆனா இங்க நம்ம அப்பா உயிரோட இருக்கும் போதே சண்டை ஒட்டு கேக்குறது. போன எனக்கு தலைவர் போஸ்டிங் வேணும், அந்த தலைவர் சேர்மேன் ஒட்டு கேக்குறான்ப்பா. எந்த உலகத்துல நடக்குங்க? அப்பா போன ஒட்டு கேக்குறது எல்லாம் கீழ்த்தனமான முள்ளத்தனமான எல்லா வேலையும் பார்த்துட்டு மொத்த கட்சி குறை சொல்றது. ஆனா ஒன்னா நான் வந்து திமுக வாரிசு அரசியல்ன்றது. அங்க பாருங்க, ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி அமைதியா அப்பா என்ன சொல்றாரோ அந்த பேச்சை கேட்டு தன்னுடைய வேலை என்ன, கட்சிக்காரனை போய் பாக்குறாரு, கட்சிக்காரனை சந்திக்கிறாரு, இருக்கிற டைம்ல மக்களை போய் சந்திக்கிறாரு. மக்கள் கிட்ட அப்படி போகணும். அங்க உட்காந்து நீ இப்பயே உதயநிதி உட்காந்து ஸ்டாலின் சார் காலை வாரலாமா, ஸ்டாலினோட பதவி எடுக்கலாமா, எப்பா நீ சரியில்லப்பா எனக்கு முதலமைச்சர் சீட்டை கொடு, எப்பா நீ சரியில்லப்பா எனக்கு கட்சி தலைவரை சீட்டை கொடு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆனா அங்க அப்படி நடக்காது. ஏன்னா அது மக்களுக்காக இயங்கும் ஒரு கட்சி. கட்டுப்பாடு நெக்ஸ்ட் மக்கள். அப்பா இருக்காரு, அப்பா பாத்துப்பாரு, அப்பா நல்லபடியா செயல்படுறாரு, நெக்ஸ்ட் எனக்கு காலம் வரும்போது நான் பாத்துக்கிறேன், அதுக்குள்ள மக்கள் செல்வாக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஒரு கட்சி அது. ஆனா இங்க எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியலங்க. ஏதோ எங்கேயும் மாநாடு பண்ணாங்க பாப்போம், ஏதோ வெண்ணிலா மாநாடா இன்னமும் நடத்தினாங்க தெரியல. ஒண்ணு மகாபலிபுரத்துல மைக்க பேசும்போது முகுந்தனுக்கு இளைஞர் அணி செயலாளர் போஸ்டிங் குத்தாங்க. அதுதான் பிரச்சனை. முகுந்தன் யாருன்னா அவரோட பொண்ணோட ராமதாஸ் அவர்களின் பொண்ணோட பையன் பேரனுக்கு போஸ்டிங் குத்துது. நம்ம அன்புமணி சாருக்கு பிடிக்கல, அங்கே மைக்க புச்சாரு, மைக்க தூக்கி போட்டாரு. அங்கிருந்து 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 1 வருஷமா யுத்தம் 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 யுத்தம்.
அப்புறமா வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடுல ஃபுல்லா சித்திரை மாநாடா? சித்திரை மாநாடு, பௌர்ணமி. அந்த சித்திரையை தான் வெண்ணிலா. நமக்கு தாங்க தெரியும். ஏதோ என்ன வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சொல்லுங்கிற. அந்த சித்திரை ஏதோ மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாடுல பாத்தீங்கன்னா அன்புமணியோட ஃபுல் ஃபேமிலி மேல நின்னாங்க. அந்த எல்லோ ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் மாதிரி நின்னுறாங்க. ரிசப்ஷன் மாதிரி. இது எப்படி பண்ணாரு டாடி? டாடி இது ஓகே ஓகே ஓகேமா, நீங்க சொன்னா சூப்பரா இருக்குமா. ரிசப்ஷன்ல பாத்திருக்கீங்க அந்த மாதிரி ஃபுல் ஃபேமிலியை வச்சு நடத்துறது இவரு. வார்த்தைக்கு வார்த்தை திமுகவை பார்த்து வாரிசு அரசியல்வாங்க. ஆனா அங்க செக்கே என்ன நடந்துச்சுன்னா, ராமதாஸ் அவர்கள் நந்து வரும்போது பேரனோட நந்து வர. ஆமா, அவர் தான் கையை பூச்சி கூட்டினாரு. பேரன் தான் கையை பூச்சி கூட்டினதாரு. நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஏறிச்சு, பிபி ஏறிச்சு. பொங்கு கட்சியை ஓட. இப்போ அப்பா பேச்ச சுத்தமா கேட்கல. அப்பா ஒரு சைடு எங்கிட்டு இருக்காரு, இவரு ஒரு சைடு எங்கிட்டு இருக்காரு. அப்பா தெளிவா சொல்லிட்டாரு, அவன் சரியில்லை, அவனை ஏன் அவன் எம்பி ஆக்குனன்னு எனக்கு மனசு இப்ப கஷ்டப்படுது. எம்பி மட்டும் ஆக்குனாரு, கலைஞர் கிட்ட எல்லாம் பேசி மினிஸ்டரே ஆக்குனாரு. அவனை ஏன் மினிஸ்டர் ஆக்குனேன்னு எனக்கு தெரியல, அவனை ஏன் எம்பி ஆக்குனேன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு ஏன் கட்சி தலைவர் போஸ்டிங் குத்தன்னு எனக்கு தெரியல, நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு தந்தையே வருந்துற அளவுக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு பாரு அவங்க அப்பா கிட்ட. அப்பா கிட்டே பாட்டில தூக்கி வராச்சாரு. அப்பா உனக்கு எத்தனை நாள் போயிருக்கு நீ சொல்ற? ஓப்பனா கேக்குறேன், கொஞ்சம் அரவணைச்சு போனா என்ன என்ன ஆயிடும்? கப்பலுக்கு வந்துருக்கு. அதுதான் கேக்குறேன், என்ன அவ்வளவு வெறி உனக்கு? அந்த சீட்டு மேல வெறி இல்லங்க, அந்த சீட்டுல வர பணம் மேல வெறிங்க. பணமே யாருதான் இப்படி பண்ணுவாங்களா? ஏன்னா அங்க மூஞ்சே ராமதாஸ் தாங்க அந்த கட்சியோட மூஞ்சி. அப்பா அரவணைச்சு போனோம். இப்போ யாருன்னா கேட்க மாட்டாங்களா? பெரியவங்க யாருன்னா இப்ப அப்பா தானேப்பா, கொஞ்சம் அரவணைச்சு போப்பா. அது இன்னைக்கு ராமதாஸ் வந்து அறிக்கை விடும் போதே சொல்றாரு. இன்னைக்கு வந்து நீக்கிட்டாருங்க, நீ எதுனா பண்ணிட்டு போ அப்படின்னு நீக்கிட்டாரு. இன்னைக்கு நீக்கும் போதே சொல்றாரு. அவருக்கு அறிவுரை சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க நிறைய பேரு, வேணா அந்த ஆதரவாளர்களை வச்சு ஒரு புது கட்சி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா கூட அறிவுரை சொல்றவர்கள் கூட நல்லவர்களா வச்சுக்கல அன்புமணி. கண்டிப்பா போயிட்டு அப்பா கிட்ட ஒரு மைக்ரோபோனை வச்சுட்டு வந்துரு, அவர் என்ன பேசுறாரு நம்ம ஒட்டி கேட்போம். ஏன் இதெல்லாம் இதெல்லாம் உலகத்துல அப்புறம் பாத்தீங்கன்னா பேர்லாம் இப்ப யூஸ் பண்ண கூடாதுன்ட்டாரு. ரான் ஒண்ணு போடல, இப்ப சொல்லிட்டாரு. அப்பயே சொல்லிட்டாருங்க, அப்பயே சொல்லிட்டாரு. அப்பே வந்து ராமதாஸ் ஐயா என்ன சொல்லிட்டாருன்னா, என் பேரை கூட நீ பின்னாடி போட்டு கூடாது, ஏன்னா என் பேரை வச்சு நீ விளம்பரம் தேடுகிற. அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் விளம்பரம் தேடுற. இனிமேட்டு அப்படி தேடக்கூடாது, வேணும்னா இனிஷியலை போட்டுக்கோ. பெத்துட்டா உன்ன அன்புமணி ரா, எப்பா நல்லவனோ கெட்டவனோ பெத்தாச்சு, சரி போ அன்புமணி ரான் போட்டுக்கோ, இல்ல ஆர் அன்புமணி போட்டுக்கோ, பட் யூ ஷுடன்ட் யூஸ் மை நேம். அப்புறமா போய் அம்மா கிட்ட எல்லாம் அப்பா என் பேரை போட என்ன பண்ண. வெரி பேட். இது மட்டும் இல்ல, அவன் கட்சிக்கார சண்டை போட்டுக்கிறான். இவர் போட்டா மாத்தி மாத்தி சண்டை போடுற. ராமதாசும் அன்புமணியும் மாத்தி மாத்தி இவர் வேற கட்சின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டிக்கிறானுங்க. என்னத்த திட்டிக்கிட்டு எப்படி பிரிச்சுக்கிட்டு அந்த கட்சி தொண்டர்கள் இப்ப அன்புமணி தொண்டர்னு சொல்லுதா, இல்ல ராமதாஸ் ஐயா தொண்டர்னு சொல்லுதா? இல்ல பிரிக்க முடியலங்க. பாமக எப்படிங்க பிரிக்கலாம்? இல்லங்க பிரிச்சாவனே இப்ப எனக்கு முழு பாமக பாதி பாமக, முழு பாமக பாதி பாதி மாம்பழம் பாதி மாம்பழம், பாதி விவரத்திட்டோ பாதி அவரு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு மனுஷனுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்ல நோக்கங்கள் இருக்கணும். உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்க கூடிய எப்படி கெடுக்கிறது, கலவரத்தை எப்படி தூண்டுறது, குடிசையை எப்படி கொளுத்துறது, மரத்தை எப்படி வெட்டுறது, எப்படி ஒரு ஜாதி சண்டையை உருவாக்குறது, தமிழ்நாடை எப்படி நாஸ்தி ஆக்குறதுன்னு நினைச்சோம்னா நம்மளே நாஸ்தி ஆயிடும். உண்மை அதுதான் இதோட ஒரு கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா இஸ் அ பூமராங். ஆமா, வினை விதைத்தவன் வினையா இருப்பான். அந்த வினையை தான் இப்போது அன்புமணி அவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார். கட்சி நாசமா போச்சு, இப்ப கட்சியில இருந்து நீங்களும் நாசமா போனீங்க. இப்போ வந்து நீங்க எப்படியோ கோர்ட்டுக்கு போவீங்க, நான் தான் தலைவர், அந்த கட்சி எனக்கு நடுவுல பிஜேபி ரோல் எல்லாம் வரும், அந்த கட்சி இருந்துதான் அந்த சிம்பிள் இருந்துதான் நான் தான் தலைவர்னு சொல்லுங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் என்கிட்ட தான் இருக்காங்க, எங்க அப்பா வந்து சைலண்ட் கேரக்டர், அவர் இல்ல, அவர் வேற நிறுவனர் தான், அப்படி இப்படின்னு ஒரு கோர்ட்டுக்கு போவாரு. பிஜேபி எப்படின்னா சங்குதான் எப்படின்னா பண்ணி ஏதோ ஒண்ணு மொத்தமா நாசமா போகுது. ஒரு சைடு ஏடிஎம்கே கிட்டே 10-15 அணி ஆல்ரெடி இருக்கு. இங்க பாமக ஒரு 4-5 அணி சேர்த்துக்கோங்க. இவங்களே என்ன செய்யலாம்னா டிஎம்கே எல்லாம் ஓர ஒதுங்கிட சொல்லிடலாம். அவங்களே ஐபிஎல் மேட்ச் மாதிரி நீங்களே அடி நீங்களே ஜெயிச்சு நீங்களே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோங்க பாஸ்.